டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நாங்கள் உருவாக்கும் 11வது அப்ளிகேஷனுடன் நீங்கள் இப்போது இணைந்திருக்கின்றீர்கள். ஃப்ளட்டருடன் ஃபயர்பேஸை எப்படி கன்ஃபிகர் செய்து கொள்வது என்று இந்த செக்ஷன்ஸில் நாம் பேசி செல்கின்றோம். இப்போது நாங்கள் சற்று அட்வான்ஸ் லெவலிற்கு வந்துள்ளோம். அதனால்தான் நமக்கு டேட்டா பேஸுடன் வேலை செய்ய தெரியும். இந்த செக்ஷனில் எப்படி கிளவுட் ஸ்டோரேஜுடன் வேலை செய்வது என்று இப்போது நாம் பார்ப்போம். நாங்கள் எதிர்காலத்தில் ஆத்தென்டிகேஷன் போல அதன் பிறகு ஏபி டெஸ்டிங் அது போன்ற பல விடயங்களை பற்றி பேச எதிர்பார்க்கின்றோம். சரி, இப்போது நாங்கள் இந்த பாட்டில் பார்ப்போம். நாம் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ள வேண்டுமானால், அதாவது எல்லாவற்றையும் டெஸ்ட் செய்ய வேண்டுமானால், முதலில் செய்ய வேண்டியது நமது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டிற்கு ஒரு ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டை கன்ஃபிகர் செய்து கொள்வதுதான். அப்போதுதான் இந்த விடயங்களை எங்களால் லிங்க் செய்து கொள்ள முடியும். இந்த விடயங்களை கன்ஃபிகர் செய்வது எப்படி என்று நான் முன்பும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நாங்கள் சற்று நீண்ட ப்ரோசஸை ஃபாலோ செய்ய வேண்டி உள்ளது. அதில் நீங்கள் நிச்சயமாக எனது ரெபாசிட்டரிக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் இன்னும் ஃப்ளட்டர் SDKவில் சிறிய சேஞ்சஸ்கள் உள்ளன. அது இன்னும் அப்டேட் ஆகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த விடயங்களை பின்னர் அப்டேட்களால் மாறும். அல்லது ஓவராலாக பார்த்தால் ஃபயர்ஸ்டோரை அல்லது நாம் யூஸ் செய்யும் ஃபயர்பேஸ் டாக்குமெண்டேஷனில் அந்த விடயங்கள் இன்னும் சரியாக அப்டேட் ஆகவில்லை. அதனால் இந்த கன்ஃபிகர் செய்து கொள்ளும் ஸ்டெப்களை சரியாக உங்களால் பார்த்து கொள்ள முடியும். எனது ரெபாசிட்டரியில் நான் கொடுத்திருப்பேன். இந்த நமது Kotlin வெர்ஷன்ஸ் அதே போல எங்களது பில்ட் கிரேடில் ஃபைல்ஸையும் கூட நாம் சற்று கன்ஃபிகர் செய்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இந்த கன்ஃபிகரேஷன்ஸ் நமது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் டிஃபால்ட்டாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த விடயங்களுக்கு செல்லும் லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். இது மிகவும் கடினம் அல்ல. இப்போது நாம் பார்ப்போம் எப்படி நமது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டிற்கு நாம் ஃபயர்பேஸ் லிங்க் செய்து கொள்வது என்று. இந்த ஒரு கோர்ஸ் ஒன்றை கிளிக் செய்த பிறகு இவ்விதமாக அந்த கோர்ஸின் பெயர், விவரங்கள் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று விதமாக விவரங்கள் மேலே டிஸ்பிளே ஆக வேண்டும். இன்னும் ஆப்ஷன்ஸ் 2 நான் கொடுக்க வேண்டும். அந்த கோர்ஸிற்கு தொடர்பான அந்த கோர்ஸில் இருக்கும் அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது ஆட் செய்ய வேண்டியிருந்தால் அந்த விதமாக ஆட் செய்யுங்கள். மற்றும் நோட்ஸ் ஏதாவது கிரியேட் செய்ய வேண்டியிருந்தால் அந்த கோர்ஸிற்கு தொடர்பான நோட்ஸ் ஏதாவது கிரியேட் செய்யுங்கள். நான் போஸ்டினை டிலீட் செய்ய முடியும் விதமாக கீழே பட்டன் ஒன்றை இணைக்கின்றேன். இவை மிக கடினமான விடயங்கள் அல்ல. நாங்கள் இப்போது UI ஒன்றை தான் செய்கிறோம். நாங்கள் இந்த விடயங்களை எவ்வாறு நாங்கள் சரியாக செய்வது என்று பார்ப்போம். நான் இங்கு இந்த விடயங்கள் அனைத்தையும் க்ளோஸ் செய்கிறேன். இப்போது நான் சிங்கிள் கோர்ஸ் ஒன்றை டிஸ்பிளே செய்யும் பேஜ் ஒன்றை செய்ய வேண்டும். அதனால் நான் பேஜஸிற்கு வந்து புதிதாக ஃபைல் ஒன்றை கிரியேட் செய்கிறேன். மெயின் ஸ்க்ரீன்ஸ் உள்ளே போட வேண்டாம். நமது மெயின் ஸ்க்ரீன்ஸ் 3ஐ நான் அந்த ஃபோல்டரில் தனியாக வைத்துக் கொள்கிறேன். நான் இதற்கு சிங்கிள் கோர்ஸ் பேஜ் என்று கொடுக்கின்றேன். சிங்கிள் கோர்ஸ் பேஜ் டாட். நாங்கள் இதை ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக செய்வோம். சிங்கிள் கோர்ஸ் பேஜ். இங்கு UI-னை பார்த்து கொண்டே செய்தால் எனக்கு எளிதாக இருக்கும். அதனால் நான் இதை சைடில் இந்த விதமாக சைட் பை சைட் போடுகிறேன். முதலில் நான் இங்கு நேவிகேஷன் ஒன்றை செட்டப் செய்கிறேன். அது எனக்கு எளிதாக இருக்கும். உங்களால் ரவுட்டிற்கு வந்து router.dot என்ற ஃபைலினை ஓப்பன் செய்ய முடியும். இப்போது நான் சிங்கிள் கோர்ஸிற்கு செல்ல ரூட் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேசிக்கலி நீங்கள் go route என்ற ஒன்றை செய்ய வேண்டும். சிங்கிள் கோர்ஸ் என்று பாத்தினை நான் கொடுக்கின்றேன். சிங்கிள் கோர்ஸ் பேஜிற்கு தான் நீங்கள் இப்போது நேவிகேட் ஆக வேண்டும். அண்ட் இங்கு நான் சிங்கிள் கோர்ஸ் என்று நேம் ஒன்றை கொடுக்கின்றேன். அண்ட் நான் இங்கு பில்டரினை உருவாக்குகிறேன். கண்டெக்ஸ்ட் மற்றும் ஸ்டேட் இருக்கின்றது. எனது சிங்கிள் கோர்ஸ் பேஜ் இதை இந்த விதமாக நான் இங்கு ரிட்டர்ன் செய்கிறேன். இப்போது நான் இங்கு இதை கிளிக் செய்த பிறகு சிங்கிள் கோர்ஸ் பேஜிற்கு நேவிகேட் ஆக வேண்டும். அதனால் இது நேவிகேட் ஆகும் போதே உங்களுக்கு தெரியும் நான் இங்கு இந்த கோர்ஸின் டீட்டெயில்ஸ்களை காட்ட வேண்டும். நான் கோர்ஸின் விவரங்களையும் இந்த பேஜிற்கு பாஸ் செய்ய வேண்டும். அதனால் அந்த வேலையையும் இங்கு நான் செய்கிறேன். உங்களால் முதலில் சிங்கிள் கோர்ஸ் பேஜிற்கு செல்ல முடியும். சிங்கிள் கோர்ஸ் பேஜிற்கு வந்து நீங்கள் கட்டாயமாக இந்த கோர்ஸ் பேஜிற்கு பாஸ் செய்ய வேண்டும் என்று மார்க் செய்யுங்கள். ஃபைனல், நீங்கள் எந்த கோர்ஸினை இங்கு பாஸ் செய்ய வேண்டும் என்று இங்கு மார்க் செய்யுங்கள். நீங்கள் இந்த விதமாக கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிக்வயர்ட் பாராமீட்டர் ஒன்றாக இணையுங்கள். இப்போது உங்களுக்கு இங்கு கட்டாயமாக ரவுட்டரில் எரர் ஒன்று வர வேண்டும். ஏனென்றால் சிங்கிள் கோர்ஸ் பேஜிற்கு நான் இந்த விதமாக கோர்ஸினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இதை எக்ஸ்ட்ரா பாராமீட்டர் ஒன்றாக எடுத்து பாஸ் செய்கிறேன். உங்களுக்கு அதிக நாலேஜ் இல்லை என்றால் நான் கோ ரவுட்டர் பற்றி தனி செக்ஷன் ஒன்றை செய்திருக்கின்றேன். உங்களால் அதற்கு சென்றால் அந்த விடயங்களை ரெஃபர் செய்ய முடியும். நான் இந்த விதமாக கோர்ஸ் என்று கோர்ஸ் ஒன்றை கிரியேட் செய்கிறேன்.
உங்களால் இதை எடுங்கள். ஸ்டேட்டில் மெத்தட் என்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். அப்போது நம்மால் அந்த மெத்தடினை எக்ஸ்ட்ரா பெராமீட்டர் ஒன்றாக பாஸ் செய்ய முடியும். உங்களால் இதை கோர்ஸ் ஒன்றாக பாஸ் செய்ய முடியும். இங்கு நாங்கள் இதன் டைப்பாக ஆஸ் கோர்ஸ் என்று கொடுப்போம். இந்த எக்ஸ்ட்ரா விதமாக நான் பாஸ் செய்வது கோர்ஸ் ஒன்று என்று சொல்ல வேண்டும். அடுத்து உங்களால் இங்கு எமது கோர்ஸினை பாஸ் செய்ய முடியும். அந்த கோர்ஸினை தான் நான் இங்கு எக்ஸ்ட்ரா பெராமீட்டர் மூலம் இந்த கோர்ஸ் என்று பாஸ் செய்கிறேன். நான் இங்கிருந்து பாஸ் செய்யும் கோர்ஸினை நான் இதற்கு அசைன் செய்கிறேன். இப்போது நாங்கள் இந்த விடயங்களை காட்டுவோம். அதாவது நமது மெயின் பேஜிற்கு வந்து நாங்கள் நேவிகேஷன் ஒன்றை செட்டப் செய்ய வேண்டும். நாங்கள் மெயின் ஸ்க்ரீனில் மெயின் பேஜிற்கு வருவோம். மெயின் பேஜில் லிஸ்ட் ஸ்டைல் ஒன்றுதான் இது இருப்பதை உங்களால் பார்க்கலாம். இந்த லிஸ்ட் ஸ்டைலின் கீழே நான் நேவிகேஷன் ஒன்றை செட்டப் செய்கிறேன். உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஸ்டைலில் ஆன் டேப் என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. அதாவது நம்மால் ட்ரிகர் செய்ய முடியும். இந்த லிஸ்ட் ஸ்டைலினை டேப் செய்த பிறகு மெத்தட் ஒன்றை ட்ரிகர் செய்ய முடியும். இப்போது எனக்கு நேவிகேஷன் ஒன்றை தான் செட்டப் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி என்றால் எனக்கு கோ ரவுட்டர் கண்டெக்ஸ்டை எடுக்க முடியும். கண்டெக்ஸ்டில் இருந்து நான் புஷ் ஆக வேண்டும். ஏனென்றால் எனக்கு மீண்டும் பேக் ஆக வேண்டும் இருப்பதனால் புஷ் என்ற மெத்தடினை தான் எனக்கு எடுக்க வேண்டி இருக்கிறது. அப்படி என்றால் உங்களால் சிங்கிள் கோர்ஸிற்கு புஷ் ஆக முடியும். நீங்கள் கட்டாயமாக இங்கு இந்த பெயரை சரியாக பாஸ் செய்தீர்களா என்று பாருங்கள். சிங்கிள் கோர்ஸ் இங்கு சிங்கிள் கோர்ஸ் ஆக வேண்டும் என்று தவறில்லை. நாங்கள் அவற்றை சரியாக போட்டு வைத்திருக்கிறோம். நான் இங்கு வந்து செமிகோலன் ஒன்றை கொடுக்கின்றேன். செமிகோலன் ஒன்றை கொடுத்து நாங்கள் இங்கு இன்னொரு வேல்யூவினை பாஸ் செய்ய வேண்டும். சிங்கிள் கோர்ஸ் பேஜிற்கு செல்லும் போது நான் இங்கு கோர்ஸ் என்ன என்று எக்ஸ்ட்ரா விதமாக பாஸ் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இங்கு எக்ஸ்ட்ரா பெராமீட்டர் ஒன்றாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ற பெராமீட்டர் புஷ் என்ற ஒன்றுக்குள் இருக்கிறது. உங்களால் சிம்பிளி நாங்கள் இப்போது இருக்கும் கோர்ஸ் நாங்கள் லிஸ்ட் ஸ்டைலில் இப்போது இருக்கும் கோர்ஸ் ரெஃபரன்ஸ் ஒன்றை செய்து வைத்திருப்பது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த கோர்ஸினை இதற்கு சிம்பிள் பாஸ் செய்யத்தான் இருக்கிறது. மெயின் பேஜில் அந்த விடயங்கள் தான், ரவுட்டரிலும் அந்த விடயங்கள் தான். இப்போது நாங்கள் சிங்கிள் பேஜிற்கு நேவிகேட் ஆகி இங்கு கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு பிளேஸ் ஹோல்டர் ஒன்றுதான் இப்போது காட்டுகிறது. நாங்கள் இப்போது சிங்கிள் கோர்ஸ் பேஜினை டிசைன் செய்து கொள்வோம். இந்த யூஐனை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பேசிக்கலி இப்போது கோர்ஸின் டீட்டெயில்ஸ்களைத்தான் மேலே டிஸ்பிளே செய்ய வேண்டும். நான் அவற்றை டிஸ்பிளே செய்து செல்கிறேன். நாங்கள் கோடினை எழுதி கொண்டு செல்வோம். இங்கு நான் ஸ்கேஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கிறேன். ஏனென்றால் எனக்கு அப்பார் ஒன்று கட்டாயமாக தேவை. ஏனென்றால் புஷ் என்ற ஒன்றை யூஸ் செய்து எனக்கு பேக் ஆக வேண்டுமென்றால் பேக் ஐக்கன் எனக்கு அப்பாரில் இருந்து தான் வருகிறது. அடுத்து நாங்கள் பாடியினை போடுவோம். பேக்ரவுண்ட் அல்ல, பாடி. பாடியினை உங்களால் பாஸ் செய்ய முடியும். நான் இங்கு பேடிங் ஒன்றுக்குள் இவற்றை ரப் செய்கிறேன். பேடிங் விஜெட் ஒன்றுக்குள் பேடிங்காக எட்ஜின் செட் சிமெட்ரிக் பேடிங் ஒன்றை நான் கொடுக்கின்றேன். எமக்கு ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் இருந்து மட்டும் 10 பேடிங் தான் தேவை. 10 பேடிங். அடுத்து உங்களால் பேடிங் கொடுத்தது போலவே இதன் சைல்டு ப்ராப்பர்ட்டியினை கீழே நமது சைல்டினை பாஸ் செய்ய முடியும். நான் முதலில் காலம் ஒன்றை தான் செய்ய வேண்டும். நான் இந்த விதமாக காலம் ஒன்றை போடுகிறேன். இங்கு காலம் ஒன்று வர வேண்டும். காலமின் உள்பகுதிக்கு பாஸ் செய்ய முடியும். முதலில் இங்கு நாங்கள் அலைன்மெண்ட் ஒன்றை செய்வோம். cross axis அலைன்மெண்ட்டாக cross axis alignment dot start என்று நான் போடுகிறேன். அடுத்து சில்ட்ரனினை எனக்கு பாஸ் செய்ய முடிய வேண்டும். அதாவது நான் இப்போது இங்கிருக்கும் இந்த பெயர் அண்ட் இந்த விவரங்கள் டிஸ்பிளே செய்கிறேன். நான் அவற்றை காப்பி செய்கிறேன். அவை பெரிய சிரமம் இல்லை. அங்கு சில நார்மல் டெக்ஸ்ட் விஜெட் தான் இருக்கிறது. நாங்கள் அவற்றை காப்பி செய்வோம். இந்த கோடினை உங்களால் நமது GitHub ரெப்போசிட்டரியில் கண்டுபிடிக்க முடியும். நான் இவற்றை கொடுத்து சேவ் செய்கிறேன். இங்கு இதற்கு கன்ஸ்டன்ட் ஒன்றை போடுங்கள். இங்கு நாங்கள் இந்த டெக்ஸ்ட் விஜெட்டினை காப்பி செய்தோம். இதிலிருந்து நாங்கள் கோர்ஸின் பெயரை கொடுத்தோம். பிறகு நான் இங்கு ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட், கலர்ஸ் போன்ற சிறிய விடயங்கள் சிலவற்றை மாற்றியிருக்கிறேன். பிறகு சைஸ் பாக்ஸ் ஒன்றை போட்டு நான் செய்து வைத்திருக்கிறேன். பிறகு நான் இன்ஸ்ட்ரக்டர் யார், டியூரேஷன், ஷெட்யூல் அண்ட் சைஸ் பாக்ஸ் ஆகியவற்றை கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் போன்ற விடயங்கள் சிலவற்றை தான் ஆட் செய்து இருக்கிறேன். மிக எளிமையான, பெரிய சிரமங்கள் இல்லை. நான் இப்போது இவற்றை கிளிக் செய்த பிறகு இப்போது எனக்கு இந்த விடயங்கள் அழகாக டிஸ்பிளே ஆவதை உங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஃபாண்ட் சைஸஸ், இந்த கலர்ஸ் எவ்வாறும் மாறலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. இதிலிருந்து பேக்காகவும் முடியும் என்பதை உங்களுக்கு பார்க்கலாம். அது அவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை.
உங்களால் உங்களது ஸ்டோரேஜிற்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் இரண்டையும் delete செய்ய முடியும். சரியான டாக்குமெண்ட்டினை தான் delete செய்கிறேன் என்று பாருங்கள். இதை நான் எனக்கு delete செய்ய வேண்டும். நான் இதை delete செய்கிறேன். அவற்றை delete செய்த பிறகு ரியல் டைம் இங்கிருந்து மாறுகிறது. ஏனென்றால் ஸ்க்ரீன் பில்டர் ஒன்றுதான் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம், ஃபியூச்சர் பில்டர் அல்ல. ஃபியூச்சர் பில்டர் என்றாலும் பெரும்பாலான நேரம் இங்கிருந்து மாற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஃபியூச்சர் வேல்யூஸிற்கு எப்போதும் லிசன் செய்து கொண்டிருப்பதால். இப்போது நம்மால் இதனுள்ளே சென்ற பிறகு இந்த விவரங்களை பார்க்க முடியும். அப்போது நமக்கு 2 பட்டன்ஸினை கிரியேட் செய்ய வேண்டும். உங்களால் இந்த விதமாக அசைன்மெண்ட் ஒன்றை ஆட் செய்ய அண்ட் நோட் ஒன்றை ஆட் செய்ய பட்டன்ஸ் 2ஐ கிரியேட் செய்ய வேண்டும். அடுத்து add அசைன்மெண்ட் என்று சொன்ன பிறகு நான் இந்த பேஜிற்கு செல்ல வேண்டும். இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று, அதாவது இந்த கோர்ஸிற்கு தொடர்பான அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அசைன்மெண்ட்டை ஆட் செய்ய முடிய வேண்டும். அண்ட் add notes என்று கிளிக் செய்த பிறகு நாங்கள் நோட் ஒன்றை ஆட் செய்யும் ஸ்க்ரீனிற்கு செல்ல வேண்டும். இவை மிக கடினமில்லை. நீங்கள் தனியாக ட்ரை ஒன்று கொடுத்து இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள். நாங்கள் முதலில் இந்த பட்டன் 2ஐ, இந்த கார்டு 2ஐ இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நான் இதற்கு தனி கஸ்டம் விஜெட் ஒன்றை செய்யவில்லை. உங்களுக்கு இந்த மாதிரியான செக்ஷன் ஒன்று தெரியும். நமது யூசர் இங்கும் இல்லை. அதனால் நான் இங்கு மேனுவலி இந்த 2ஐ போடுகிறேன். நாங்கள் எமது கோடிற்கு செல்வோம். இந்த 2ம் ரோ ஒன்றாக தான் விழ வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அதனால் நான் ரோ ஒன்றை செய்கிறேன். நாங்கள் இதை தேவைப்பட்டால் பக்கத்தில் போடலாம். நான் முதலில் இதனுள்ளே ரோ ஒன்றை போடுகிறேன். ரோவில் 2 சில்ட்ரன் இருக்கிறது. 2 சில்ட்ரன் தான் எனக்கு செய்ய வேண்டி இருக்கிறது. முதலில் நான் ரோவின் சில்ட்ரனினை செய்வோம். நான் இங்கு ஒன்றை செய்து வைத்திருப்பதால் எனக்கு காப்பி ஒன்றை எடுக்க முடியும். கண்டெய்னர் ஒன்று தான் நான் போட வேண்டி இருக்கிறது. வித்தினை மீடியா குவரியாக நான் கொடுக்கின்றேன். மீடியா குவரி டாட் ஆஃப் கண்டெக்ஸ்டினை எடுங்கள். கண்டெக்ஸ்ட் எடுத்த பிறகு உங்களால் சைஸினை எடுக்க முடியும். சைஸின் வித்தினை எடுங்கள். எடுத்து உங்களால் வித்திலிருந்து கிட்டத்தட்ட 0.45 போட முடியும். அடுத்து நான் ஹைட்டினையும் மீடியா குவரியாக இந்த விதமாக மாற்றுகிறேன். மீடியா குவரி டாட் ஆஃப் கண்டெக்ஸ்டினை எடுங்கள். கண்டெக்ஸ்டினை எடுத்து கண்டெக்ஸ்டின் சைஸினை எடுங்கள். சைஸின் ஹைட்டினை எடுங்கள். ஹைட்டிலிருந்து எனக்கு கிட்டத்தட்ட 0.3 தேவை. அடுத்து எனக்கு டெக்கரேஷன் ஒன்று போட வேண்டும். நான் டெக்கரேஷன் ஒன்றையும் போடுகிறேன். பாக்ஸ் டெக்கரேஷனினை நாங்கள் போட வேண்டி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நான் கலரினை போடுகிறேன். கலராக நாங்கள் லைட் கிரீனினை தான் யூஸ் செய்தோம். நாங்கள் அந்த கலரினை போடுவோம், லைட் கிரீன் கலர். போலவே எமக்கு இங்கு இன்னொரு ஃபீச்சர் தான் நமது border radius. border radiusனையும் நான் border radius டாட் சர்க்குலர் 20 அளவில் ரேடியஸ் ஒன்றை பாஸ் செய்கிறேன். உங்களால் இங்கு ஒன்றை போட்டால் இதை அழகாக ஃபார்மட் செய்யலாம். அடுத்து கண்டெய்னர் உள்ளே சைல்டு ப்ராப்பர்ட்டியாக நான் டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றை தான் போடுகிறேன். டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றை நாங்கள் போடுவோம். டெக்ஸ்ட் பட்டனில் ஆன் ப்ரெஸ் என்று ஃபீல்டு ஒன்று இருக்கின்றது. நாங்கள் டெக்ஸ்ட் பட்டனின் ஆன் ப்ரெஸ்ட் ஃபீல்டினை இப்போது எம்டியாக வைத்துக்கொள்வோம். அடுத்து எனக்கு இங்கு ஆன் ப்ரெஸ்ஸினை வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஆன் ப்ரெஸ்ஸிற்கு சிறிய நவிகேஷன் ஒன்றை செட்டப் செய்ய வேண்டி இருக்கிறது. அடுத்து எனக்கு இந்த விடயங்கள் தேவையாக உள்ளது. இங்கு மீண்டும் நமது படத்துக்கு சென்று உங்களுக்கு காட்டினால் இந்த 2 விடயங்களும் தான் நான் டெக்ஸ்ட் பட்டனாக ஆட் செய்ய வேண்டும். பேசிக்கலி நான் காலம் ஒன்றை தான் சைல்டாக கிரியேட் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நான் இதையும் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். நான் இங்கிருந்து இதை காப்பி செய்து இங்கு இந்த விதமாக பேஸ்ட் செய்கிறேன். பேஸ்ட் செய்தவுடன் உங்களுக்கு தெரியும் நான் இங்கு காலம் ஒன்றை போட்டேன். நான் இங்கு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் மற்றும் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் இந்த விதமாக மாற்றி வைத்திருக்கிறேன். ஸ்டார்ட் என்ற ஒன்றால் எனக்கு இந்த 2ஐயும் இந்த பக்கத்துக்கு புஷ் செய்ய முடியும். மெயின் ஆக்சிஸின் சென்டர் என்ற ஒன்றால் உங்களால் இந்த கண்டென்ட்டினை மெயின் ஆக்சிஸின் சென்டரில் பிளேஸ் செய்ய முடியும். நான் இந்த விதமாக 2ஐ போட்டு வைத்திருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் மற்றும் டைட்டில் உங்களுக்கு நான் இந்த விதமாக காட்டினால் இந்த விதமாக ஒன்றுக்குள் சென்றால் add அசைன்மெண்ட் என்று விழுந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இவ்வாறான கார்டு ஒன்று தான் எனக்கு இந்த பக்கத்தில் add ஆக வேண்டும். அதனால்தான் நான் இதை இந்த விதமாக பேசிக் ரோ ஒன்றுக்குள் இம்ப்ளிமெண்ட் செய்தேன். அப்படியென்றால் உங்களால் இந்த கண்டெய்னரை காப்பி செய்ய முடியும். கமா ஒன்றை போட்டு இதனை இங்கு பேஸ்ட் செய்யுங்கள். உங்களுக்கு இப்போது இந்த விதமாக add ஆகி இருப்பதை பார்க்க முடியும். நம்மால் இங்கு நமது மெயினாக இருக்கும் ரோவிற்கு செல்ல முடியும். ரோவிற்கு வந்து ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீன் விதமாக நாங்கள் போட வேண்டும்.
நான் இதை ஓப்பன் செய்தால் அது விழுந்திருக்கிறது. அடுத்து இங்கு இந்த விடயங்களை மாற்ற வேண்டும். ஆட் அசைன்மெண்ட் இல்லை, ஆட் நோட்ஸ் இல்லை, இரண்டும் இருக்க வேண்டும். இங்கு நாங்கள் ஆட் நோட்ஸினை போடுவோம். இப்போது நாங்கள் இங்கு இதன் டிஸ்கிரிப்ஷனினையும் காப்பி செய்து இதற்கு போடுவோம். இப்போது இங்கு இந்த OnPress உங்களுக்கு புரிய வேண்டும். நாங்கள் நேவிகேஷன் ஒன்றை பேசிக்கலி செய்ய வேண்டும். அதாவது இதை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு தெரியும் நாங்கள் டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்து வைத்திருக்கிறோம். இதை கிளிக் செய்த பிறகு நமக்கு இங்கு டெக்ஸ்ட் பட்டன் ஒன்று தேவையில்லை. நம்மால் இதை கெஸ்டர் எடிட்டர் ஒன்றால் ரேப் செய்ய முடியும். அது எந்த விசேடமும் இல்லை. நாங்கள் இதை டேப் செய்த பிறகு வேறு பேஜஸ் 2க்கு நேவிகேட் ஆக வேண்டும். ஆட் அசைன்மெண்ட் என்ற ஒன்றை கிளிக் செய்த பிறகு நாங்கள் இந்த பேஜிற்கு நேவிகேட் ஆக வேண்டும். நாங்கள் இப்போது இந்த விடயங்களை கன்ஃபிகர் செய்வோம். நாங்கள் முதலில் கோ ரவுட்டருக்கு வந்து இங்கு நேவிகேஷன் சிலவற்றை செட்டப் செய்ய வேண்டும். அதற்கு முன் நாங்கள் பேஜஸ் 2ஐயும் செய்து வைத்திருக்க வேண்டும். நான் இதை ஃபுல் ஸ்க்ரீனாக போடுகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு UIயினை பார்க்க தேவையில்லை. இந்த பேஜிற்கு வந்து நாங்கள் இப்போது ஆட் நியூ அசைன்மெண்ட் பேஜினை செய்ய வேண்டும். அசைன்மெண்ட் மற்றும் ஆட் நியூ நோட் என்ற ஒன்று. நான் இவை அனைத்தையும் ஸ்டேட்லெஸ் விஜெட் விதமாகத்தான் செய்கிறேன். ஆட் நியூ நோட் எம்மால் இங்கிருந்து இப்போது ஸ்கேஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். இதையே காப்பி செய்யுங்கள். இல்லை என்றால் நம்மால் இங்கு டிரெக்ட் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை செய்ய முடியும். ஆட் நியூ அசைன்மெண்ட். அப்படி என்றால் இங்கு நாங்கள் ஸ்கேஃபோல்ட் ஒன்றை இப்போது ரிட்டர்ன் செய்வோம். இப்போது நாங்கள் சிங்கிள் கோர்ஸிற்கு நேவிகேஷனினை செய்வோம். இல்லை என்றால் ஆட் நியூ கோர்ஸ், ஆட் நியூ அசைன்மெண்ட் அண்ட் ஆட் நியூ நோட் பேஜஸிற்கு செல்லும் விதமாக. இங்கு ஆட் நோட் என்றதில் இந்த வகையில் 2 இருக்கிறது. ஆட் நோட் அண்ட் அசைன்மெண்ட் என்ற பேஜஸ் உங்களுக்கு புரிய வேண்டும். இப்போது நாங்கள் பேசிக்கலி செய்ய போவது இங்கு ஸ்டோர் ஆகியிருக்கும் இந்த சிங்கிள் கோர்ஸிற்கு தான் நாங்கள் இப்போது அசைன்மெண்ட் ஒன்று அல்லது நோட் ஒன்றை கிரியேட் செய்ய போகிறோம். அதனால் நான் ரெஃபரன்ஸ் ஒன்றை வைத்துக்கொண்டு செல்ல வேண்டும். நான் இங்கு இந்த கோர்ஸிற்கு தொடர்பாக அந்த கோர்ஸின் அசைன்மெண்ட்டினை கிரியேட் செய்ய போகிறேன். அதாவது நாங்கள் புதிதாக அசைன்மெண்ட் ஒன்றை ஆட் செய்யும் போது எனக்கு இந்த கோர்ஸ் பற்றிய நாலேஜ் இருக்க வேண்டும். அதே போல் புதிதாக நோட் ஒன்றை கிரியேட் செய்யும் போது நான் இந்த நோட்டினை கிரியேட் செய்வது எந்த கோர்ஸிற்கு தொடர்பான நோட் என்று நான் இங்கு ரெஃபரன்ஸ் செய்து வைத்திருக்க வேண்டும். நம்மிடம் ஏற்கனவே இருப்பதால் எந்த இஷ்யூவும் இல்லை. ஃபைனல் கோர்ஸின் ஐடி இருந்தாலும் போதும். பட் இங்கு கோர்ஸினையே பாஸ் செய்கிறேன். இந்த விதமாக கோர்ஸினை பாஸ் செய்யுங்கள். நம்மால் இங்கு வந்து எமது கன்ஸ்ட்ரக்டருக்கு இதனை ஆட் செய்ய முடியும். இதை நான் இங்கு ஆல்ரெடி டிஃபைன் செய்து வைத்திருக்கின்றேன். உங்களால் இதை இங்கு ஆட் செய்ய முடியும். உங்களால் இங்கு இந்த விதமாக பாராமீட்டர் ஒன்றாக கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆட் செய்ய முடியும். அசைன்மெண்ட் ஒன்றை கிரியேட் செய்யும் போதும் நாங்கள் எப்போதும் எந்த கோர்ஸிற்கு தொடர்பான அசைன்மெண்ட்ஸ் நான் கிரியேட் செய்கிறேன் என்று செக் செய்ய வேண்டும். இந்த விதமாக கோர்ஸினை பாஸ் செய்ய உங்களால் முடியும். இந்த விதமாக நமது பாராமீட்டர்ஸ் ஒன்றாக நான் இவற்றை ஏற்கனவே செட்டப் செய்து வைத்திருப்பது. ஏனென்றால் நமக்கு ரவுட்டர் செட்டப் செய்யும் போது அந்த விடயங்கள் தேவையாக இருக்கும். நமக்கு இந்த விதமாக கோர்ஸின் டீட்டெயில்ஸினை பாஸ் செய்ய தேவை என்று உங்களுக்கு புரியும். அப்படி என்றால் இந்த மாதிரி இதற்கு மிகவும் ஒத்த ரவுட்டர்ஸ் 2ஐ நான் இப்போது செட்டப் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புரியும். ரவுட்டர் ஒன்றை தான் நான் இப்போது செட்டப் செய்ய வேண்டும். அதனால் நான் இதிலிருந்து காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். இப்போது நான் செய்வது ஆட் நியூ அசைன்மெண்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானால் நான் இதை நமது ரூட்டில் பேஸ்ட் செய்தேன். ஆட் நியூ அசைன்மெண்ட் என்று. ஆட் அசைன்மெண்ட் அல்லது எந்த இஷ்யூவும் இல்லை. ஆட் நியூ அசைன்மெண்ட் மற்றும் உங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் கோர்ஸினை பாஸ் செய்ய வேண்டும் என்று புரிய வேண்டும். நான் இங்கு ஆட் நியூ அசைன்மெண்ட் பேஜினை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இதே விதமாகத்தான் நமக்கு ஆட் நியூ நோட் பேஜினையும் உருவாக்க வேண்டும். நாங்கள் ரூட்டினை பேஸ்ட் செய்யலாம். இங்கு ஆட் நியூ நோட். இப்போது இதற்கு நாங்கள் ஆட் நியூ நோட் என்ற பேஜினை பாஸ் செய்ய வேண்டும். இப்போது நாங்கள் இங்கு 2 பேஜஸினை கிரியேட் செய்தோம். இப்போது நாங்கள் இந்த பேஜஸுக்கு நேவிகேட் ஆகும் விதமாக நேவிகேஷன்ஸ்களை செட்டப் செய்ய வேண்டும். அதாவது நான் இங்கு கோர்ஸுள்ளே வந்த பிறகு இவற்றை கிளிக் செய்த பிறகு நாங்கள் அந்த ஃபார்ம்ஸ் இருக்கும் ஆட் நியூ அசைன்மெண்ட்ஸ் மற்றும் ஆட் நியூ நோட்ஸ் என்ற பேஜஸிற்கு நான் நேவிகேஷன் செட்டப் செய்ய வேண்டும். இவை மிகவும் விசித்திரமான விடயங்கள் இல்லை. நாங்கள் சிங்கிள் கோர்ஸ் பேஜிற்கு போகலாம். நாம் OnPress ஒன்றை டிஃபைன் செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இதனுள்ளே நாங்கள் நேவிகேஷனை தான் செட்டப் செய்ய வேண்டும். ஆட் அசைன்மெண்ட் என்று சொன்ன பிறகு நாங்கள் எமது அசைன்மெண்ட் ஆட் நியூ அசைன்மெண்ட் பேஜிற்கு நேவிகேட் ஆகிறோம். அப்படியானால் உங்களால் கோ ரவுட்டர் ஆஃப் கண்டெக்ஸ்ட் எடுக்க முடியும்.
கண்டெக்ஸ்டில் நாங்கள் கட்டாயமாக புஷ் என்ற மெத்தடினை தான் யூஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் நமக்கு மீண்டும் பேக் ஆக வேண்டும், புஷ் ஆக வேண்டும். இங்கு நாங்கள் ரூட்டினை சரியாக போடலாம். நாங்கள் உள்ளே காப்பி செய்து கொண்டு வரலாம். இங்கு நேம்டு ரூட்டில் இருந்து போனால் நமக்கு இதை காப்பி செய்து வைக்க வேண்டியது இல்லை, இஷ்யூ இல்லை. ஆட் நியூ அசைன்மெண்ட் என்றதை இங்கு கட்டாயமாக போடுங்கள். அடுத்து நாங்கள் இங்கு கீழே வந்து இதிலிருந்தே காப்பி ஒன்றை எடுப்போம். இங்கு இந்த ஒன் ப்ரெஸ்டிற்கு நாங்கள் போட வேண்டும். இங்கு ஆட் நியூ நோட் என்ற பேஜ் சிங்கிள் கோர்ஸில் இங்கு நோட்டாக மாற வேண்டும். இப்போது இவ்வாறு நல் இஸ் நாட் அ சப் டைப் ஆஃப் கோர்ஸ் என்று உங்களுக்கு பார்க்கலாம். நமக்கு இங்கு ரூட்டிங்ஸினை சேர்ந்தே நாங்கள் கோர்ஸினை பாஸ் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் ரவுட்டரினை செட்டப் செய்திருக்கிறோம். அட் நியூ அசைன்மெண்ட் ஒன்று என்றால் நான் இவ்வாறு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் ஒன்றை பாஸ் செய்கிறேன். அதனால் நான் கட்டாயமாக எக்ஸ்ட்ரா பேராமீட்டரினை பாஸ் செய்ய வேண்டும். அப்போது இந்த இஷ்யூ சரியாகும். நான் இவ்வாறு எக்ஸ்ட்ரா கோர்ஸினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு அதே வேலையை செய்ய வேண்டும். இப்போது அப்படியானால் நமது இஷ்யூ ஃபிக்ஸ் ஆக வேண்டும். இதற்கு வந்த பிறகு எம்டி ஸ்கேஃபோல்டருக்கு போகிறதை உங்களால் பார்க்கலாம். இதில் நாங்கள் பிளாங்க் ஸ்கேஃபோல்டர் ரிட்டர்ன் செய்ததால் பேக் பட்டனினை காட்டாதது. நான் இங்கு அப் பார் போட்டால் உங்களுக்கு இப்போது புரிய வேண்டும். நமக்கு இங்கு நமது நேவிகேஷனினை இல்லாவிட்டால் பேக் பட்டனினை இங்கு நம்மால் பார்க்க முடியும். இப்போது உங்களுக்கு இங்கு எவ்வாறு நாங்கள் இந்த விடயங்களை செய்கிறோம் என்ற இந்த எல்லா விடயங்களும் அழகாக புரிய வேண்டும். சிறிய சிறிய விடயங்கள் சேர்ந்துதான் ஃபைனலி பெரிய அப்ளிகேஷன் ஒன்று நமக்கு கிரியேட் ஆகிறது என்பது உங்களுக்கு புரியும். இப்போது பேக் பட்டனை எம்மால் பார்க்க முடியும். இப்போது நமக்கு பேசிக்கலி ஃபார்ம்ஸ் 2 தான் கிரியேட் செய்து கொண்டு போக வேண்டும். நாங்கள் அப்படியானால் எவ்வாறு இந்த ஃபார்ம்ஸ் 2ஐயும் நாங்கள் எமது ஃபார்ம் வேலிடேஷனுடன் சரியாக கிரியேட் செய்வது என்று பார்க்கலாம். அடுத்த செக்ஷனில் நமக்கு இங்கு இமேஜ் ஒன்று ஆட் செய்ய முடியும். உங்களால் பார்க்கலாம் இமேஜ் பிக்கர். அந்த விடயங்களை நாங்கள் செட்டப் செய்வோம். எவ்வாறு மல்டிபிள் இமேஜஸினை நாங்கள் ஆட் செய்வது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் போல இமேஜஸ் உங்களுக்கு தெரியும். உங்களால் மல்டிபிள் இமேஜஸ் அப் டு 6 இமேஜஸ் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு செலக்ட் செய்யலாம். எனக்கு நினைவிருக்கும் விதமாக இப்போது அது அப்டேட் ஆகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது போன்ற ஃபீச்சர் ஒன்றை கூட நம்மால் இந்த இமேஜ் பிக்கரிலிருந்து இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். அதன் டாக்குமெண்டேஷனை பார்த்தால் உங்களால் இதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போது நாம் பார்த்தோம் எப்படி நமது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டுடன் நாம் ஃபயர்பேஸை லிங்க் செய்வது என்று. நீங்கள் ஆண்ட்ராய்டு என்றால் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டை லிங்க் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் iOS-ஐ பயன்படுத்துபவர் என்றால் iOS ப்ராஜெக்டை லிங்க் செய்து கொள்ளுங்கள். இந்த எல்லாவற்றையும் நான் முந்தைய செக்ஷன்ஸ்களில் பேசியிருக்கிறேன். அந்த விடயங்களை நீங்கள் மீண்டும் ரெஃபர் செய்து கொள்ள முடியும். மற்றும் இங்கே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த ஆண்ட்ராய்டு iOS செட்டப் செய்து கொள்வது மிகவும் கடினமல்ல. ஆண்ட்ராய்டிற்கு இந்த ஃபயர்பேஸ் SDK-வை செட்டப் செய்யும் போதுதான் சிறிய ஸ்டெப்ஸ்களை ஃபாலோ செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது உங்களுக்கு மிகவும் கடினமான விடயங்கள் அல்ல. இந்த கோர்ஸுடன் தொடர்ந்து இணைந்திருந்தால் இந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பிராக்டிஸை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போது நாம் உண்மையாக பார்த்தால் நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் அப்ளிகேஷனின் மிகவும் கடினமான பார்ட்டை செய்து முடித்திருக்கிறோம். இந்த கன்ஃபிகரேஷன்ஸ்களை சரி செய்வதுதான் கொஞ்சம் கடினமானது. இப்போது நாம் மிகவும் கடினமான பார்ட்டை சரியாக செய்து முடித்திருக்கிறோம். அடுத்து மெயின் ஃபீச்சர் என்னவென்றால் நேவிகேஷன்ஸ் அல்லது ரூட்டிங் கோ ரவுட்டரை யூஸ் செய்வது எப்படி, அதை உருவாக்குவது என்று இப்போது நாம் பார்ப்போம். ஒரு பாட்டம் நேவிகேஷன் பாரை இதற்கு நாம் யூஸ் செய்ய போகிறோம். நமது அடுத்த செக்ஷனில் அதை கன்ஃபிகர் செய்வது எப்படி என்று நாம் பார்ப்போம்.